மங்களம் உண்டாகட்டும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? தங்கச்சி போயிட்டு வர வாடா. போயிட்டு வாங்க. மங்களம் உண்டாகட்டும். தென்புலத்தின் பெருமடையாம் தமிழ் என்கிற வார்த்தை வார்த்து என்பன மகிழ இன்ப கீதம் பாடி பண்பாக விடவந்து என்னை அன்பாக வரவேற்ற ஆரணங்கி புகழ் அறிவு கல்வி அழகு வலிமை பொறுமை வெற்றி இளமை எல்லாம் பெற்று இந்த இறைவனுடைய ஆசியோடு சிறப்போடு வாழ்க. இதிலிருந்து சிறப்போடு தான் நிற்பேன். உண்மையாவே சிறப்பாக வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த இடைஞ்சல் நம்மளும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது தான். கை தட்டுங்க. வாழ்க 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 வாழ்கையா வாழ்க. நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு முதல்ல வந்து ஒரு பொண்ணு இவ்வளவு பண்ணுதுன்னா அது பெரிய சாதனை தான். நானே ஆச்சரியப்பட்டேன். அண்ணன் பாலமுருகன் அண்ணன் வந்து இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னா எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது உண்மையாகவே. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வாழ்க. அன்னாருடைய ஆசியோடு ஆக தங்கவேள்ளையாவுடைய ஆசியோடு தங்கவேல் பிள்ளை ஆசியோடு சிறப்பாக வாழ்க 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 வாழ்க. பல்லாண்டு வாழ்க. கலைமகை பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ நிலையெல்லாம் உன்னை மீட்டவும் இல்லையோ கலைமகள் பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ நிலையெல்லாம் கலைமகள் பொருளே நான் யார் உன்னை வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட உன்னை மீட்க வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட ஏனோ கலைமகள் ஆகவே குன்றில் தமிழக்கூடியாக கோடி கோடி இன்பங்களை பெறும் குலமகளாக பல்லாண்டு பல்லாண்டு இங்கே உருளையிலே இங்கே ஒரு பொண்ணு உருவாயிருக்கு அப்படிங்கிறது நம்ம உண்மையாகவே நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். பவுடர் போட்டுக்கிட்டு இருந்தேன், என்னமோ பண்ண போகணுன்னு நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அருமையாக முதல்ல வந்து
அழகா பாடு அந்த பாட்டை. அருமை அருமை அருமை. என்னுடைய பல்லாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க பல்லாண்டு வாழ்க. ஜெயிச்சிருவோம்மா, கவலைப்படாதம்மா. சரியா? நான் வணங்குற தெய்வத்துக்கு பொதுவாக சொல்கிறேன். அந்த கருப்பனுக்கு பொதுவாக சின்ன கருப்பரிய இருப்பு தான் நான் கும்பிட்றது. ஆமாம், அந்த கருப்பனுக்கு பொதுவாக கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை நான் சும்மா சொன்னேன்னா அது வேறு. நான் பவுடர் போட்டு சொல்கிறேன். நல்லா இருப்ப, நல்லா வாழ்க வளமுடன். உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே நல்லபடியாக வாழ்க. இந்த தொழிலில் முக்கியமாக கொஞ்சம் ஒழுக்கம் தேவை. ஒழுக்கத்தோடு நல்ல ஒழுக்கங்களை பெற்று சிறப்பாக வாழ்க வாழ்க வாழ்க. சுவாமி, தாங்கள் இங்கு எழுந்தறிய நோக்கம் என்று நான் அறிய ஆவல் கொண்டுள்ளேன். இதில் தவறேதும் இல்லையே சுவாமி. அம்மா, வந்தது அந்த காரணம் தெரியாதா? காரணம் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? இதோ தாயின் பெயர் நங்கை மொயினி. அருமை அருமை. தந்தை பேர் நம்பி, தாயின் பெயர். இங்கே எதற்காக வந்தீர்கள்? காவல் செய்வதற்காக வந்திருக்கின்ற. அப்படித்தானே உண்மை? அதானே உண்மை. ஏமா, காவல்லே வாழ்க்கை இருந்தா சரியா, கால்வழியா போயிருமனா? ஆனா இந்த பருவத்தை வீணாக்கலாமா? இதுதான் நல்ல பருவம். என்னை கோச்சுக்காதம்மா. ஓப்பா, நீங்க நான் கதைக்காக பேசுறேன். நல்ல பருவம் இது. இந்த பருவத்தில் வரலைன்னா எந்த பருவத்தில்? 16 வயது நிலை. செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே சில்லந்த காற்றே என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூரப்பூவே. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீ நிறைய பாடுவ. சரியா? வாழ்க வளமுடன். மனசார சொல்றேன், நல்லா இருப்ப. அதனாலே பருவ காலத்தை வீணா, பருவ காலத்தை வீணா பாலாகி விடலாமோ அம்மா. மதி என்பது நம்முள் விடுது. விதி ஒரு பம்பரம். மதை அதை ஆட்டுவிக்கும் சாட்டை. காரணம் என்ன? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பம்பரத்தை சாட்டையை சுத்தினா தான் அந்த பம்பரமே சொல்லுது. உண்மையா இல்லையா? ஆமா சுவாமி. ஆக விதி என்பதும் மதை என்பதும் ஆக பக்கம் பக்கம் இரட்டை கண்கள்.
ஆகவே விதி என்ற இரட்டை கண்களை விட்டு அம்மா நான் தான் உனக்கு புருஷன் பார்த்து வந்து கொழுப்பு இல்லையா? அட பார்த்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் 3 இல்லையே. அதான் உலகத்துக்கே தெரியும். நான் தான் புருஷன் என்ன சொல்லலாமா? அப்படி இல்லைங்க, நான் தான் ஒரு நல்ல துணை மணவாளனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அம்மா உனக்காக ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன். இந்த கணவனை சொல்லலாமா? சொல்லுங்க சுவாமி. இதோ பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி. பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புதுசி திருவாய் வண்ணத்தேரெழுதி பார்வையிலே மன்னன் பேரெழுதி. முருகா பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணீர் எழுதி. பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புதுசி திருவாய் வண்ணத்தேரெழுதி. உனக்கு யாரு கடமை தெரியுமா? யார் சுவாமி? அந்த பாலமுருகன், சிவசுப்பிரமணியே, பழனியப்பன், அவன் தாமா உனக்கு. அதுக்காக தான் வர்றேன். தாய் வழி ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். தங்கள் நல்வரதி விரும்பும் ராதா கிருஷ்ணன் ஏற்றிய சாரா கிருஷ்ணன். மாதனாதங்கள் மகனென்று காத்திருக்க மாப்பிள்ளை முழுவந்து மரவரையில் காத்திருக்க கால்வாக்கு நடந்து வர கண்ணி இவள் கையில் கட்டி வைத்து மாலை வர காலை திருக்கரத்தில் கனகமணி சரணனுக்க ஆனந்தம் பாடியன ஆண்டோர் குரல் விளக்க கொட்டியது மேளம். முருகன் கட்டுவான் மாங்கையும் மறைவாழ்க உன் தொழில் வாழ்க வாழ்க வாழ்க. சந்தேகங்கள் கண்ணகி வாழ கடமை முடியும் கடமை முடியும் கல்யாணமாக அடைக்கலம் நீ என்று வந்தனல் வாங்க
உனது பொற்பாதம் பணிந்து நிற்க நல்வரமருள்வாய் தேவா. ஆனந்த ரூபனே அன்பர் உபகாரனே ஆனந்த ரூபனே ஆனந்த ரூபனே அன்பர் உபகாரனே ஆனந்த ரூபனே அன்பர் உபகாரனே ஆனந்த ரூபனே சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஸ்ரீ சங்காரம் என்று கூறக்கூடிய முத்தெழுக்கு முதல்வனாக விளங்கும் கைலாசபதியின் முக்கண்ணிலிருந்து புறப்பட்ட 6 தீப்பொறிகளும் அக்கனியவனால் இருந்து சென்று கங்கையிலே சேர்க்க, கங்கை பெருக்கெடுத்த 6 முதல் விழிப்பொறி சென்று சரவணத்திலே சேர்க்க, சரவண பொய்கையிலே 6 தீப்பொறிகளும் 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக அவதரிக்க 6 குழந்தைகளையும் எனது அன்னை ஆதிசக்தி அன்போடு அரவணைத்து சிரமாரம் கரம் 12 உடல் ஒன்றுமாக நான் காட்சியளிக்க பெற்று ஞானசக்தி அமையப்பட்ட வேலாயுதம் கையிலேந்தி ஸ்கந்தமாத்திரம் வியப்படைந்து சரவணத்திலே பிறந்ததால் சரவணன் என்றும், கார்த்திகை மாதர்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற காரண அவதார மகிமையோடு நவவீரர்கள் சிருஷ்டித்து பிரம்மதேவனை சிறையிலெடுத்து தேவர்களுக்கு அபஸ்தம் கொடுத்த தேவ சேனாதிபதி என்ற பட்டம் பெற்று தேவேந்திரங்கள் தெய்வ ஆணையை தென்பரம் மடம் முடித்து தேவர்களும் மற்ற யாவரும் போற்றி புகழும் வகையில் தனிவாசலத்தில் வீற்றுள்ளோம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற கூற்றுக்கு ஏற்றது போல் வீணகானமோ வெகு வினோதமாக கேட்கிறது. நாரதரை காண்பதற்கு முன்பாக
எல்லாமல்ல ஆதிசக்தி அன்னை மாகாளி நீலி என் சிரசிலே குடிகொண்டு என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் அந்த ராமநாதபுரத்திலே அருளாட்சி புரியும் அந்த நீலகண்டி அம்மனை ஒரு கணம் மணலில் விதித்தார். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்கமா முனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி பொந்தட்டிலே அரியாசனத்திலே அரசாண வைத்த தேவி அறியாதார் நெஞ்சிலே ஓ எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி தருவார் இந்த அரியாசேனோ இந்த அரியாசனோ தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம் அப்பா தருவார் இந்த அரியாசனம் பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன் பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன் கூடும் சபை அறிந்து செல்லாதவன் கூடும் சபையறிந்து செல்லாதவன் அங்கு சேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன் தனக்கு கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா சிறுத்தவும் இடையான இசை வேண்டுமா அம்மா சிறுத்தவும் இடையான இசை வேண்டுமா உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா யானை வரை பின்னே மணி ஓசி வரை முன்னே என்ற கூற்றுக்கு இயற்றது வீண காணம் வினோதமாக கேட்கிறது வருகிறார் நாரத பிரமம் எதிர்பார்ப்போம். சிந்தை கவர்ந்தாய்
பாடி மனதார நினைத்து வணங்குவதே எத்தனை நாள் இருந்தோம் தூயோ பரதாயோ வணங்குவதே எத்தனை நாள் இருந்தோம் உன்னை வணங்குவதே எத்தனை நாள் இருந்தோம் நீ எல்லாம் தெய்வமில்லை உனது நெஞ்சே நான் வாழுமில்லை முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா சிரவணபவா சடாட்சரா அழகா முருகா வடிவலவரை அருவும் உருவமாகி அடாதையாய் பிடபாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்போர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உயிர்த்திரலோகமிய ஐயே பரம்பொருளே நாரத நமஸ்கரிக்கேன் வாழ்த்தி அருள வேண்டும் வருக வருகே கானப்பிரியரை வருகே கலைவாணியின் புதல்வரே வருக நான்முகன் மைந்தனே வருக நாராயணனின் பேரனாரே வருக வருக கானப்பிரியர் நாரதர் என்று சொல்லுவார்கள் கலை உலகிலே பேச்சிலே வினயம் வைத்து செய்யும் ஆட்களுக்கு மத்தியில் கானத்திலே வினயத்தோடு பாடும் நாரதரே வருக வருக தங்கள் வரவோ நல் வரவாக அமைய கந்தனின் நல்லாசிகள் வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. அந்த வழியிலே சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த வழியிலே கானப்பிரியரை தாங்களை கானம் பாடி வரவேற்க வேண்டும் என்று சிறுவனின் சிறிய ஆசை. அப்படியே வரவேற்பு தரலாமா? தரலாமே. அரவி இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே சங்கத்தமிழ் கவியே தன்னந்தனியாக தாகமடங்கிடுமோ சங்கத்தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசை குயிலே தவித்தால் தாகமடங்கிடுமோ எனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனதன்பில் துயமான தவயோகியே எனதன்பில் துயமான தவயோகியே எனிதான சுரஞான இசை மேதையே உலகிலே
ஒருவனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை இசை தமிழ் செய்த அருள் சாதனை இசை தமிழ் செய்த அருள் சாதனை மகர் பிள்ளையோ அன்னை தமிழுக்கு படி வேண்டாம் உனக்கில்லையோ தேனுக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா உனக்கு படி வேண்டாம் உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை நரதரே முருகா நான் ஒரு வழியில் போனால் நீங்கள் ஒரு வழியில் கொண்டு செல்கிறீர்கள் முருகா எல்லாம் படியும் முருகா. ஓகே ஓகே ஆனால் சந்தித்து நெவுகினாக்காகிவிட்டது. ஒரு நேரத்தில் மாப்பிள்ளை தான் ஜனிச்சிட்டே கிடப்பான், முட்டிட்டும் கிடப்பான், மோதிட்டும் கிடப்பான். ஆனால் இன்று அப்படி இல்லாமல் இலகுவாக, ஏன்னா இந்த மேடை வந்து ஒரு அரங்கேற்ற மேடைன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாடகம், சிறப்பு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கலை உலகத்துக்கு ஒரு சிறந்த வள்ளிநாயகம் கிடைத்து விட்டார்கள். பிற்காலத்தில் ஒரு பெரிய வள்ளிநாயகமாக வருவாங்க. இருந்தாலும் நாரதரை தாங்கள் முகத்தோற்றத்தை பார்க்கையிலே என்றும் பாராத சந்தோஷமிக்க முகமாக தெரிகிறது. மகிழ்ச்சிக்கான காரணம், சந்தோஷத்துக்கான காரணம் கனி. கனி என்றாலே வாங்க 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 மனதை பிணி வந்து பிடித்து விடுகிறது. முருகா வாங்க வாங்க வாங்க. இங்கு வேலனாக வேடமேற்றிருக்கும் அன்பு சகோதரர் சிங்கராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் வள்ளி நாயகின் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் உருளி கிராம பொதுமக்களுக்கும் லட்சுமி பிரியா அவர்களது குடும்பத்தாருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து, மேற்கொண்டு மேலும் மேலும் அன்பு தம்பி சந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்திருக்கிறார், அவருக்கும் நன்றி தெரிவித்து, முருகா நீங்க கோணத்தோடு கனி. உங்களுக்கு இந்த வேஷ்டி வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். அன்பில் போலங்கிய அருமை மாமா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். பேர் சொல்லி கோச்சுக்காதீங்க, பேர் சொல்றதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. கனி என்று கூறினாலே கலக்கம். காரணம் கனியை கொண்டு தங்களுக்காக கனி கண்டு வந்திருக்கின்றேன். கனியை கண்டு வந்தீர்கள், ஆதியிலே கனியை கொண்டு வந்தீர்கள். இன்று கனியை கண்டேன் கண்டா என்ற செய்தியை மட்டும் கொண்டு வந்துள்ளீர்கள். ஏன் கனியை கொண்டு வர இயலவில்லையா, கொண்டு வரக்கூடாது என்பதற்காக வேறு சில காரணம் எதிர்க்கிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ இந்த வேஷ்டி கொடுத்தாங்களே, ஆமா, நீங்க ஏற்கனவே கோவணத்தோடு நிற்கிறீங்க. அதான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா அந்த கனியை கொண்டு கொடுத்தனால உங்களுக்கு கோவணம் தான் மிச்சம். திரும்பவும் இந்த கனியை உங்க கையில கொண்டாந்து கொடுத்தேன்னா இதனால அந்த கோவண துணியை வந்துருமோன்ற ஒரு ஐயப்பாடிலே வந்தேன் முருகா. அன்று சிறியவனாக இருந்தேன், கோமணத்தோட போனோம். நாட்டு மக்கள் எல்லாம் இருகை குப்பி வணங்கினார்கள். இந்த உருவத்தில் கோமணத்தோட போனா இருகை குப்பி வணங்குவாங்களா, கிடைக்கிறது எடுத்து அடிப்பாங்களா? அதனால வரேன் வெடியட்ட. ஏன்னா எது கேட்குறேன்னா, ஆக கொண்டு வந்த கனியினாலேயே கோமணத்தில் விட்டீங்களே, கண்டு வந்த கனினால் அந்த கோமணத்துக்கு எதுவும் ஆபத்து வந்துருமா? வராது முருகா. தங்களுக்காக அந்த கனியினுடைய பெருமையை கூறுகிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த கனியை கொண்டு வந்தீங்க, யார்கிட்ட இருக்கு அந்த கனி? ஒன்றும் புரியல. அந்த கனி இப்ப யாரிடம் இருக்கிறது? உங்க அண்ணா கையில. கனி என்றால் அதை புசிப்பது தானே. என் சகோதரர் ஏன் இன்னும் அதை புசிக்கவில்லை? மாப்பிள்ள அது மசக்கனியா, அது விஷக்கனி மாப்பிள்ள. ஏன் அப்படின்னா தம்பிக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே இது கையில வச்சு முதல்ல
தாய் தப்பேன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி கையில உங்க அண்ணாரும் வாங்கி வச்சுக்கிட்டு கொண்டு வந்த கனியிலே விஷத்தன்மை இருக்கும் பொழுது கண்டு வந்த கனியிலே விஷம் இருக்குமா, விஷயம் இருக்குமா, விஷமம் இருக்குமா என்பதில் ஐயப்பாடு. சத்தியமா இந்த கனியை நீங்க போய் வாங்கி வச்சு பாருங்க. யாரு அது கண்டிக்காத புரி. இந்த கனியை போய் பாருங்க மாப்பிள்ள. நீங்க சரி, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுடைய ருசியே வேற. சரியா? சரி, சிறப்பை கூறுங்க. இதோ சண்முகா, சுத்தப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்று அவைக்கு அறிவிக்க சுட்டு காட்டிய தமிழ் கடவுளை ஐயனை பரம்பொருளை ஆண்டவனை பழமுதிரிச்சோலை என்று உருவாவதற்காக மாடுமைக்கும் சிறுவனாக வந்த ஐயனை பரம்பொருளை என்னை சோதிக்கலாமா? என்னுடைய கனியுடைய பொறுமையை கூறுகின்றேன் கேடையா. முருகா மங்கடிக்கூடங்கதை மங்கடிக்கும் மேலிருக்கும் முருகா மங்கடிக்கும் கங்கதை மங்கடிக்கும் மேலிருக்கும் முருகா பொங்கனியை கண்டு மனம் முழித்து அங்கனியுதே பொங்கனியை கண்டு மனம் முறித்து அங்கனிந்தேன் ஐயா முருகையா ஐயா முருகையா ஐயா இக்கடவே கொய்யாமல் விவரிக்க வேண்டும் முருகா. அக்கடியை கணமே
சிங்கராஜா என்று பேரானவம் முரளி மேடையிலே சிங்கராஜா என்று பேரானவம் மண்கணிக்கும் என்கதலை பண்கணிக்கும் எழினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் உரித்து அங்கணிதேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்யணைக்க வேண்டும் முருகா இதுதான் கனியும் சிறப்பு கந்தா எங்கெல்லாம் தேடுவதோ மொழியே எங்கெல்லாம் தேடுவதோ என்ன முடியே மார்க்கத்திலே கண்ட கணிதனுக்கு யுற்று மார்க்கத்திலே கண்ட கணிதனுக்கு யுற்று என்ன முடியே முடியே செய்தமே எனக்கொரு ஜீவன் வாழும் இன்னும் யாவும் உனக்காக நான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டு வீங்கானம் பிறக்காது இங்கே செய்தமே ஒரு ஜீவன்டா உங்க பாடல்டா போயாமல் சுற்றுகிறது சுகந்தரும் முருகா நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று கூறக்கூடிய ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் என்றால் கண்ணுக்கு என்ன சுவை தரும்? பார்ப்பதற்கு அழகா, காதுக்கு இனிமை என்ன இனிமை,
கனியில என்னையா என்ன சத்தம் மாப்பிள? கேட்கும்? அதுக்கு தான் காரணம் இருக்கு. என்னது? ஏன் அப்படின்னா கனி இருக்கு பாத்தீங்களா? அந்த கனின்னு ஒண்ணு இருந்தாவே கனி ஈ கனி ஈ ஆ. கனி ஈ கனி வேற கனி ஈ. ஏன் அப்படின்னா கனி ஈ அப்படின்னா ஒரு பழம்னு நினைச்சா அங்க போய் என்ன பண்ண முக்கியம்? ஈ. ஈ முக்கியமா இல்லையா? ஆமா. உண்டா இல்லையா? உண்டு. அப்ப நான் உங்களுக்கு ஈ மூச்ச கனியவா நான் பாட்டு வந்திருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா? ஆ. கனிந்தால் தான் அதில் ஈ முக்கியம். அப்ப நீங்க பார்த்தது கனிஞ்சிருச்சா? தங்களுக்காகத்தாங்க அந்த கனி கனியணும். சரியா? அப்ப எப்படி ஈ இருக்கும் அதுல? இல்லைங்க, கனி மேல் ஈனிக்கும். மேல் இனிக்கும் அப்படின்னா மா பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கும் மேலான கனி. ஐம்புலன்களுக்கும் சுவைதரம் என்றால் கண்களுக்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும், செவிகளுக்கு சத்தம் ஓசை இனிமையாக இருக்க வேண்டும், நாசியின் நறுமணம் இனியாக இருக்க வேண்டும், நாவிற்கு சுவை தர வேண்டும். இன்னுமா புரியல உங்களுக்கு? ஆ? இன்னுமா புரியல? பட்சிகள் கண்டால் என்ன ரமதை